இதுக்கு காரணம் என்னென்னா, ஆல் இண்டியா ப்ரெஸ் கிளப்பில் அருண் நம்ம தம்பி ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கார். அவர் வந்து நீங்கள் பிறந்தநாளுக்கு நலத்திட்ட உதவியெல்லாம் கொடுக்குறீங்க, இந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் வச்சு பண்ணணும்னு சொன்னார் அருண். நம்ம அருண், அந்த அருணுக்கு முதல் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விஷயம் வந்து எனக்கு வருஷம் நான் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய ட்ரஸ்ட்டுக்கு போய் கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்க சொல்லுவேன். ஆனால் என்னோடய ஆல் இண்டியா ப்ரெஸ் கிளப்புக்கே வந்து இந்த குழந்தைங்க ஒரு 45 குழந்தைங்க வந்து எனக்கு ஃபுட்டு சாப்பிட்டு போகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் மாதம் இந்த குழந்தைங்களுக்கு ஃபுட்டு அந்த செலவை நான் எடுத்துக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இந்த சைல்டு ட்ரஸ்ட்டுக்கு. எல்லா ப்ரெஸ் கிளப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதில்ல. குறிப்பாக வந்து சும்மா இந்த சரக்கு பார்ட்டியோ அந்த மாதிரி ஏதோ அது மற்றவங்களோட விருப்பம். என்னோடய விருப்பம் என்னென்னா, இது வந்து நான் வருஷம் எவ்ரி இயர் நான் பண்ணுறது. அது என்னோடய ஆஃபீஸில் நடக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை இந்த மக்கள் சேவைக்கு பண்ணணுங்கிறது என்னென்ன காரணம்? நான்லாம் ரொம்ப சாப்பாடு கஷ்டப்பட்ட ஆள். அந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ஃப்யூச்சரில் இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது மாதிரி ஐடியா? ஃப்யூச்சரில் வந்து எந்த கமிட்மெண்ட் நான் சொல்லலை. ஆனால் மாதம் இந்த குழந்தைகளுக்கு என்னால் முடிஞ்சது இந்த ஃபுட்டு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம ப்ரெஸ் கிளப்பில். அதேமாதிரி நம்ம என்னோடய ப்ரெஸ் கிளப்பில் வந்து ஒரு சென்னையில் மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 1500 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த 1500 மெம்பர்ஸையும் என்ன பண்ணுறோம், மீட்டிங் போட்டு என்னோடய பர்த்டேக்கு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி இந்த குழந்தைங்க அவங்க பர்த்டேக்கு ஒரு நாள் செலவு எடுத்துக்க சொல்கிறதுக்கு நான் மீட்டிங்கில் பேச போகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இப்படி விஷயம் பண்ண என்ன காரணம், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சரி. நான் அண்ணன் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷமாக பயணிச்சிட்ருக்கோம். ஏற்கனவே வந்து நிறையா சங்கங்கள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறையா சங்கங்கள் இருக்குது, நிறையா கிளப்ஸ் இருக்குது. பட் நிறையா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இவர் மொத்தமாக பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள்ன்றது 3 வருஷமாக பார்த்துருக்கேன். இது 4ஆவது வருஷம் நான் அவர் கூட பயணிக்கிறது. ஸோ 3 வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்துகிற வகையில் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து பயணிக்கும் போது நாங்கள் இதுக்கு நிறையா பண்ணணும், ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி அந்த பசங்களோட ஒரு நாள், ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒரு நாள் சுற்றுலா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வண்டலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு நாள் சுற்றுலாவாக கம்ப்ளீட்டாக மொத்தமாக பஸ் பிடிச்சி அவங்களுக்கு வந்து காலை உணவு, மதியம் பிரியாணி கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து வண்டலூருக்கு நம்ம சுற்றுலா, கல்வி சுற்றுலா மாதிரி நம்ம அமுச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அவர் அண்ணன் பண்ணுறதை பார்த்துட்டு அது மூலமாக நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். இது அண்ணன் பிறந்தநாளுக்காக நம்ம சேர்ந்து எல்லாருமே பண்ணுறோம். அவர் கூட சேர்ந்து நாங்களும் பயணித்து கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த ஒரு ஃபங்க்ஷன் மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து யூனியனில் இப்போ இவர் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் பண்ணுறதை பார்த்து இப்போயே ஒரு 4 மெம்பர்ஸ் ரெடியாக இருக்காங்க. இது எவ்ரி இயர் நான் சொல்கிறத விட மாதம் சொல்கிறதோட எவ்ரி டே. இப்போ நம்ம 1500 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 1500 மெம்பர்ஸில் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் டெய்லி ஃபுட்டு கொடுத்தா கூட அவங்களோட ட்ரஸ்ட்டு வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கலாம். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வெளிநாட்டு ஃபண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் அவங்க ஓன் மணி எடுத்து ஒரு 85,000 ரெண்ட்டுக்கிட்டலாம் கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓன் பில்டிங்காக இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல சமாளிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து இது மீட்டிங்கில் சொல்ல போகிறேன். இது நீங்கள் வந்து எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறதுக்கு நீங்களும் வந்து நான் இல்லைனா கூட நீங்கள் சொல்லுங்கள். என்னென்னா இப்போ நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம், சும்மா எங்கன்னா போய்ட்டு ஜாலி பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறதோட ஒரு 5,000 ருபீஸ் வச்சா அந்த குழந்தைங்க வந்து ஒரு 50 குழந்தைங்க, ஒரு 25 குழந்தைங்க நல்லா சாப்பிடும். அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணணுன்றோம். இப்போ கூட நான் கூட வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு 1500 பேருக்கு ப்ரொவிஷன்ஸ் தரேன். கம்மிங் ஃப்ரைடே தையல் மிஷின் தரேன். இப்போ ஒரு மண்டபத்தை எடுத்து அந்த மண்டபத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு அந்த 2 லட்சம் 3 லட்சம் இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அநேகமாக இந்த வருஷத்தோடு அந்த மாதிரிலாம் நிறுத்திட்டு இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல் இண்டியா ப்ரெஸ் கிளப் சார்பாகவும் என் மாவட்ட மாநில நிர்வாகி சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது நான் மட்டும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து பண்ணோம். அதை நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என் தம்பிங்கெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு எனக்கு ஆசை இருக்குது. பண்ணுவாங்கன்னு நான் சொன்னால் கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ண தான் போகிறாங்க. என் பேர் சாந்தகுமார். அனுகிரகா சில்ட்ரன் ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். வில்லிவாக்கத்தில் கடந்த 994லேருந்து இந்த ஆசிரமம் நடந்துகிட்ருக்கு. காலை உணவு உண்மையில் ரொம்ப நல்ல ஒரு சுவையான உணவு எங்களுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இது ரன் பண்ணுறதுன்னு பார்த்திங்கனாக்கா இடைக்காலங்களில் கொரோனாக்கு அப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸு, நன்கொடைகள் குறைந்து போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான வெளிநாட்டு ஃபண்டிங் எதுவும் கிடையாது. லோக்கல் ஃபண்ட்ஸு தெரிஞ்சவங்களுடைய மூலிமா, அப்புறம் அண்ணன்
ரஞ்சித் அண்ணன் அவங்கள மாதிரி இருக்கிறவங்க தான், நல்ல பெரிய மனசு இருக்கிறவங்க உதவிகள்னால தான் இந்த குழந்தைகளை நாங்கள் பார்த்து பராமரிச்சுட்டு வருகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இப்போ நம்ம தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தேவையில்லாத செலவுகளுக்காக வந்து தன் பிறந்தநாளை ஆடம்பரத்துக்காக கொண்டாடுறாங்க. ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி சமூக சேவைக்கும் குறிப்பாக வந்து அப்பவே நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாரு. அதில் வந்து அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சுற்றுலா போகிறது, ஏன்னா இது சாதாரண நார்மலான குழந்தைகளுக்கு வந்து அது பெரிய விஷயமெல்லாம் பெருசாக தோணாது. இந்த மாதிரி யாரும் இல்லாத அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய முதல் தடவை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நிறைய தலைவருடைய பர்த்டே வந்து எங்ககிட்ட அந்த தலைவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. நான் இது வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன். அவங்க யார், எப்பேற்பட்டவர், ஏதாவது அவங்க ஃபோட்டோ எதை காமிச்சா தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் இதுதான் முதல் முறை இந்த குழந்தைகள் இவ்வளோ நேசித்து கொண்டு வந்து அவங்களுக்கு காலை உணவு அவரே பரிமாறி, அதுக்கெல்லாம் மனசு வேணும். உண்மையிலே வந்து அதுக்கு வந்து ஒரு பெருந்தன்மை வேணும். எல்லாரும் அவங்களுக்கு வந்து பரிமாற மாட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டு அப்படி கொடுத்துட்டு போகிறவங்க நான் நிறைய பார்த்துருக்கிறேன் என்னுடைய சர்வீஸில். ஆனால் அப்படி இல்லை. அவர் வந்து அவரே பரிமாறி பசங்களோடு இருந்து ரொம்ப நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பசங்களுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ். எல்லாரும் பெற்ற தாய் தகப்பனே வேணாம், இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு தள்ளன அவங்கள ஒரு தலைவர், ஒரு ஆல் இண்டியா லெவலில் ஒரு தலைவர் வந்து கிட்ட வந்து பார்த்து அவங்கள பராமரித்து பேசி அவங்களுக்கு உணவு கொடுக்குறது உண்மையிலே நாங்கள் ஒரு பெரிய விஷயமாக அதை நாங்கள் பார்க்குறோம். இதுதான் எங்கள் ட்ரஸ்ட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அதே மாதிரி இது மாதிரி தலைவர்கள் நிறைய பேர் வந்து நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்க அணுகுமுறை எங்களை எப்படி இருக்குன்னா, அந்தளவுக்கு எங்களை சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ரொம்ப சந்தோஷமாக எங்களை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. எங்களுக்கு இப்போ இடைக்காலங்களிலே பசங்களுடைய படிப்பு செலவு ஒரு வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு படிக்கிறதுக்கு 5000 rupees கிட்ட வருது. ஸோ அவங்களுடைய படிப்பு செலவுகள், ஒரு பையனுடைய பராமரிப்பு செலவு ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படி வருது. ஸோ உங்களால் முடிஞ்சவர்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாகவே எங்களுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும். இன்னும் நாங்கள் தொடர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு மேம்படுத்த எங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.